ஹாய், திஸ் இஸ் ஆர்கே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஓகே, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. அது போக முக்கியமாக இன்றைக்கி வந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆமாம், வேறு யாரும் இல்லை. ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பா ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், அங்கே வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் ஒர்க்கெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்பா அங்கேயும் கம் டு சென்னை. சரி, நம்ம அப்படியே போயிட்டு அங்கே டேடி என்ன படுது அவுட் பார்ப்போம். டேடி ஸோ எங்கள் அப்பா பாவம் வந்த நாளே வந்து உட்காந்து வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் அம்மா. அம்மா இதெல்லாம் உனக்கு அநியாயமாக இல்லை? நாங்களாம் பண்ணிப்பட தானே இப்படி கிடக்குது. ஏரியாவை காமிக்க அப்படியே எப்படி கிடக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்கேருந்து அப்படியே ஒரு காடு மாதிரி கிடக்குது. இது எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அப்படியே மறுபடியும் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்குது. இது வந்து மழை பெஞ்சதில் ஃபுல்லாக ஒரு அமேசான் காடு மாதிரி கிடக்கு. இப்போ எத்தனை பாம்பு கிடக்குன்னு தெரியல. அது வேறு பாம்பு வந்துட்டு போயிடுமா? எங்கள் அப்பா அந்த சைட்லேருந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து இங்கே நம்ம வீட்டு முன்னாடி வந்து இதில் வந்து எலுமிச்சம்பழங்கன்னு எனக்கு அப்படியே இந்த முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கக்கூடாதுனாவே அதை இன்றைக்கி ஏற்கனவே கட் பண்ணி போட்டு அதை கட் பண்ணி தூக்க வேண்டியதான். அப்படியே இந்த வேப்ப மரம் வளர்ந்து இன்னும் நிழல் கொடுக்கும். ஸோ இந்த வாழை சரி கிடையாது, அதனால் எங்கள் அப்பா வெட்டி வீசிகிட்டு இருக்காரு. வந்த நாளே இப்படி வேலை செய்ய விட்டுட்டு இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? எல்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்கல? அப்படி க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்கோமா? ஆமாம், நாங்கள் க்ளீன் பண்ணணும். ஆனால் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்துட்டு முளைச்சி வந்துடுது. டெய்லி க்ளீன் பண்ண போகிறேன். நான் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இது என்ன வாழை எப்போது இது என்னப்போ வாழை? எத்தனை வாழையை நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆமாம், எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி. ஆமாம், எங்கள் அம்மாவும் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ எங்கள் அம்மாவும் அந்த டைமில் விவசாயம் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் கூடலாம் தூக்கிட மாட்டோம். வாழைக்கண்ணுலாம் இந்த வாழைப்படுத்துகிற வாழைக்கண்ணு சமைக்க பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி வாழைக்கண்ணுலாம் சமைப்போம். தோட்டத்துலேருந்து சமந்து அப்படியே ஒரு கிலோமீட்டர் இருக்குமாம்மா, 1 கிலோமீட்டர் கூடயே இருக்கும். அப்படியே ரெண்டு எங்கள் அம்மா 3 வச்சுலாம் தலையை தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் தோட்டத்தில் வெட்டி அப்படியே தூக்கிட்டு போய் சமைத்து கொண்டு போவோம். அதுவும் அநியாயத்துக்கு இல்லை, சண்டே தான் கூப்பிட்டு வடிடுவாப்பா. சண்டே நிம்மதியாக ஒரு வயலில் கூட அங்கே போய் விளையாடலாம் அங்கே போய் விளையாடலாம் கிடையாது. நோ, டைரக்ட்லி கோய் டு வயல். காலையிலே போயிடும். அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. நேற்று இதில் தான் ஒரு பாம்பு வந்துச்சு, குட்டி பாம்பு. அந்த பாம்பு இதுக்குள்ள தான் கிடக்கும் நினைக்கிறேன். நம்ம இதை அப்படியே கொளுத்திட வேண்டியதானே? பாம்பு இருந்தாலும் தெரியாது இதில். ஆமாம், பாம்பு இருந்தாலும் தெரியாதுப்போ. ஏற்கனவே ஒரு பாம்பு அலையுது இந்த வழியோடு தான் போக்குவரத்தாக இருக்குது. அது எலுமிச்சம்பழம் மரம் ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் கிடக்குறீங்க. அவ்வளோத்தையும் பறித்து ஊறுகாய் போட்டுற வேண்டியதான். தெரியுதா? இதை அப்படியே காட்டுறேன். இந்த தெரியுதா? ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் இந்த கிடக்கா ஃபுல்லாக அப்படியே இதில் கிடக்குது. ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் மரம் அப்படியே தண்ணி வைக்க போகிறேன். வெயிலாக அடிக்கலாம், அதனால எல்லா ஜீவன்களும் பாவம், அதனால தண்ணி வைக்கிட்டு இருக்கேன். தண்ணி வைக்க கொளுத்தி விடுங்க. இந்த வாழை வந்து சரியில்லை, கொலை காய்க்க முடியாதனால இதை மொத்தமாக வெட்டிட வேண்டியதான். கிணலுக்காண்டி விட்டுருக்காத. இங்கே பார்த்து இருங்க. பக்கத்துல வேலை இருக்குல்ல. ஐயோ, இடத்த க்ளீன் பண்ணுறது கொளுத்தியாச்சு. மரம் பாவம், சரி ஒன்றும் பண்ணாது, மறுபடியும் தழுத்துரும். அது எலுமிச்சம்பழம்லாம் இருக்குப்பா. கொஞ்சம் தள்ளி இதில் போட்டு கொளுத்திருக்கலாம்ல நீங்கள். தண்ணியை ரெடியாக வச்சுக்கிடுவோம். மழைகளை ஏறினா எங்காவது கொண்டு அதெல்லாம் வராதுப்பா. வாழை மூட்டு கொண்டு இந்த இடம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் நீட்டாக கிடக்கு. அம்மா காலையில் க்ளீன் பண்ணதுக்கு இல்லை. வந்தாச்சு பக்கெட்டோட வந்தாச்சு. ஒரு புகை காடே. அது அமேசான காட்டை எரிச்சு விட்ட மாதிரி. இந்த தீயை வந்து இதுக்கு அங்கே வரவிடக்கூடாது. ஃபயர்மேன் மாதிரி அணைக்க வேண்டியதான். எங்கள் அம்மா அப்பாவும் ஒரு டாமன் சரி. எங்கள் அம்மா சொல்கிறத எங்கள் அப்பா கேட்க முடியாது. கேட்டுட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி. அதை தண்ணி ஊற்ற சொல்லுதாவே கேட்க முடியாத.
ஆனால் நல்லாயிருக்கும் சண்டை போடுறது பார்க்க. ஏல அஜித்தே, என்ன நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? எங்கே வாடே புகைக்குள்ளேயே நடமாடிக்கிட்டு இருக்க? இங்கே வாழ ஏழு ஏழு என்ன தீயணைப்பு மாதிரி ஹெல்மெட்டை போட்டு வர ஹெல்மெட்டை ஏழு என்ன நல்லா இருக்காவா? போ அப்போ இறங்கி உள்ளே போயிட்டு ஓணாம் பள்ளி கரப்பாம்பூச்சியில் இருக்க போய் காப்பாற்று போ. வேலை பாரு தண்ணியோட கைகளையே கொண்டு வச்சுருக்கோம், அங்கே மேலே ஏறிடக்கூடாது அதுக்காண்டி கொண்டு வச்சுருக்கோம். ஏழு ஹெல்மெட் கொண்டாங்க வழி கொண்டுரும் பார்த்துக்க. ஏலா சட்டி மண்டை நீ மட்டும் போடு, நான் ஒன்றை தூக்கி போட்டுருவேன். போட்டுறேன், உண்மையை போட்டுறேன். அங்கே தண்ணி அங்கே பாரு, எங்கே பாரு, அங்கே வருது பாரு, துறந்து போ. இவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கு. இப்படி வர போறியா? ஓடியா ஓடியா கம்மான் ஒன்று கூட பார்த்துக்க. அப்படி வாங்க ஒரு கங்கு கைப்புள்ள குதிடா கைப்புள்ள. இது பேர் என்ன தெரியுமா? சொல்லு. பக்கத்தில் வந்து காமிப்பது ரைட்டா. இதுக்கு பேர் வந்து பிரண்டை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஐயே பிடிச்சி விட்டனே. இது வந்து உடம்புக்கு நல்லது. இதில் என்ன பண்ணலாம் தெரியுமா? இதில் வந்து துவையில் அரைக்கலாம், பிரண்டை துவையல்னு சொல்லுவாங்க. பிரண்டை ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டதில்ல. பிரண்டை துவையல் வந்து என்ன நல்லா இருக்கும் பார்த்துக்க. அப்படியே அரைச்சி கஞ்சி வச்சு கொடுத்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்க. தாங்கி எல்லாம் எரிஞ்சு முடிச்ச பிறகு வந்திருக்க. சூப்பர்வைசர் அப்படிதான் சூப்பர்வைசர் மூட்டு வலிக்கு. ஆமாம், முடக்கத்தங்கிறது தான் மூட்டு வலிக்கு. இது அது கூட தெரியல. உண்மையை சொல்லட்டுமா, இது வரைக்கும் எங்கள் அண்ணனே சாப்பிட்டது கிடையாது. நான் சாப்பிட்ருக்கேன், நீ தின்னதுன்னு நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு பையனை வேலை செய்ய சொன்னா, அங்கே வேறு சின்ன பிள்ளைகள் விளையாடும்ல, அதுமாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். என்னத்த சொல்ல. ஆமாம், அவன் எப்படி வேலை பார்க்காம பாரு. இப்போ தான் வந்தால் ஒரு வேலை பார்க்க, நீயும் இருக்கிய. எங்கள் வீட்டில் வேலை செய்யாமல் ஏமாத்துற ஒரே ஆள் இந்த ஜீவன் தான். அவன் எடுத்துக்கிட்டு இருக்காமல, அவன் ஒரு வேலை செய்ய மாட்டான். வெறி கொண்டு வேலை பார்க்க என் தம்பி போடு. ஆனால் நீ மட்டும் போஸ் கொடுத்துட்டே இரு. எனக்கு உடம்பு சேர்ந்தடை கால. அவ்வா சாமி, ரெண்டு இது புகையெல்லாம் பட்டு இதெல்லாம் வாடி போச்சு. எங்க அம்மா மரத்து தாங்காம அங்கே மாதிரி இலைக்கு மரத்துக்கு தண்ணி தான் அதை இடம் லைட்டு தண்ணி அடிக்காது மேலே. ஏழு தண்ணி குடிச்சு வரேன்னு அங்கே போய் எனக்கு ஏழு. இருக்கு தண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது ஒன்றா தூக்கி வீசிட மாட்டேன். யார போனதானே இங்கே போனையா? சரி அப்பா புகை காடாக இருக்கு. சை சீக்கிரம் கொளுத்தி விடுங்கப்பா. ஓ அஜித்து என்ன பண்ணுது நீங்க? என்ன சும்மா சுத்திட்டு இல்லையில ஊரை ஏமாத்தி இல்லையே நீ? இவர் அங்கே போகிறான், இங்கே வாரான். அவ்வளோதான். எப்பா அம்மா உங்களை திட்டுதாவ. அந்த பள்ளத்தில் போட்டு கொளுத்திருக்கலாம், நீ அங்கே போட்டு இந்த மரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீலாம். எங்கே போட்டு மரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இங்கே தான் போடணுமா? ஒரு வெறித்தனம். எங்கள் அப்பா வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோ பண்ணாலும் கொளுத்தியலா என்ன நினச்சிக்கிட்டிய? பாவம். இடம் கிளீன் ஆகுது அப்படியே. தம்பி என்ன மரத்தை சாக்கிட்டீங்களா? யாரையும் கழுத்தருக்க மேல இருக்கான். ஆடாப்பா இவ்வளோ கொலவரியால மேல. என்ன பண்ணுது? போட்டு உடச்சி விட்டான். பார்த்து பார்த்து. இங்கே எங்கள் அப்பா என்ன பண்ணுறது? போடு போட்டுட்டு இது காஞ்சவொடனே என்ன டைம் குழச்சி விட்றேன். நம்ம வாழைத்தண்டு சூப் வைக்க போகிறேன். என் தம்பி அதான் வாழைத்தண்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் 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 விடல போச்சு. அந்த சட்டையும் பேண்ட்டு சோழி முடிஞ்சு போ. வாழைத்தண்டு எடுத்துட்டான். இந்த ரஞ்சிதே அடித்து வாங்க. குண்டா வாங்காம பாத்துல இது கிடக்குங்களோ.
காலையில் ஒரு கிளாஸ் காப்பி கொடுத்துட்டு இவ்வளோ வேலை வாங்குறீங்க. ஒரு கிளாஸ் காப்பியா? 2 கிளாஸ். உனக்கு அதாவது கொடுத்தா அவளுங்க ஒன்றும் கிடையாது. இருக்கிறது திங்கணும். எனக்கு பால் தான் வேணும், பூஸ்ட் வேணும், ஹார்லிக்ஸ் வேணா போக வேண்டியதுதான். வாங்கி வச்சது எனக்கு, குடிக்கிறது ஃபுல்லாக நீனு மானம் கட்டவனே. இந்த பயலை சொன்னோன்னு புகை நம்மளால அடிக்குது. ஒரே பனிமூட்டமா இருக்கு. சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், வாங்க அப்படி போவோம். ஃபைனலாக எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடம்லாம் க்ளீன் ஆகிருக்கு. ஆல்ரெடி க்ளோஸ் டு 9. இந்த ஏரியா நல்லா இருக்குல்ல? ஆமாம், இந்த ஏரியா அப்படியே சூப்பராகிட்டு. சரி நம்ம உள்ளே போவோம். முடியல. ஆமாம், பார்க்காததுக்கு நான் வேலை செய்யாத மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நானும் வேலை செஞ்சேன். ஏன் அதுதான் உண்மையா? அடியும் கொய்யால நஞ்சே அதில் லெமன் நிறைய இருக்குல்ல, பறிப்போம் மொத்தமாக. அந்த சைடு நின்று பறிப்போம். இது பறிச்சிட்டியா? காட்டு பறிக்கலையா? நான் சைடு போவா. இல்லை 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 இருக்குல்ல. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. கம்பியா கொய்யால. ஆமாம், வேலையெல்லாம் முடிஞ்சு. அஜித் மிஸ்டர் அஜித் என்ன பண்ணுறீங்க? இப்போதான் பண்ணுறது ஹோம் டூரா? கம்பி எண்ணி கணக்கு படிச்சவன் அங்கேருந்து நம்பி சுடு ஹோம் டூர் வந்து போடும். இந்த இன்னைக்கு கிளீனிங் டைம் இல்லைப்பா. டைம் இன்னைக்கு ஆத்தா வேறு என்ன பண்ண முடியும்? எதுக்கு இப்போ வெளியே வாங்க. என்ன கதை வெளியே? அப்படி என்ன நடக்குது? என்னத்துலேயே வெளியே நடக்குது. ஓ இதுவா? அஜித்தா நீ கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் மாடு ரோட்டுக்கு இழுத்து போட்டு போ. சரி அதை சாப்பிட்டு போட்டு புல் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு போட்டு போ. சரி வா, வெயில் ஓவரா இருக்கு. தலை நீ அப்படியே கொஞ்சம் தண்ணி வச்சிருது. தண்ணி வச்சுல குறைஞ்சி சாப்பிடும். சரி எப்படி காஞ்சி போறது தானே, அது மட்டும் சாப்பிட்டு அது போயிட்டு வா. சரி வா இது உள்ள வா. வேலை முடிஞ்சு ஒரு வழியா. என்னதுப்பா வேலை முடிஞ்சு ஒரு காப்பி தந்திருக்காங்கப்பா. இவ்வளோ நேரம் காப்பி தரேன். காலையில இருந்து சண்டே ஒரு கறி குழம்பு இட்லி தருவான்னு பார்த்தா எல்லாரும் வேலை முடிஞ்சு காப்பி கூட ஏமாத்தானப்பா. ஆமாம், காப்பி முடியலப்பா.